ஆனால் இந்த மாதிரி சினாரியோஸில் கூட திரு அருண்ராஜ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ட்டி ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்க முடியாதா? அருண்ராஜ் சிற்பரகுன்றத்துக்கே என்ன சொன்னார்? எதுவுமே சொல்லலை. அவர் வந்து 2 பேரும் கபட நாடகம் ஆடுறாருன்னு சொன்னாங்க. அதிமுகவும் பாஜகவும் இந்த பக்கம் இருந்துக்கிட்டு, திமுக இந்த பக்கம் இருந்துட்டு திருப்பரங்குன்றத்தில் கபட நாடகம் ஆடுறாங்க. சரி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? 2 பேரும் நாடகமே ஆடட்டும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? விளக்கு அந்த இடத்துல தீபம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா? அதை சொல்லுங்கள். அவங்க என்னமோ ஆடிட்டு போகிறாங்க, கபடி கூட ஆடிட்டு போகிறாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அதை சொல்லுங்கள் சார். அப்போ நீங்கள் அயோக்கியத்தனம் தானே பண்ணுறீங்க. எங்களுடைய ஸ்டாண்டு திருப்பரங்குன்றத்தில் இதுதான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. சொல்லாமல் இருக்கிறது யாரோ ஒருத்தருக்கு துணை போகிறது தானே. அமைதியாக இருக்கிறது யாரோ ஒருத்தருக்கு துணை, அதுவும் ஆதிக்க பவர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு துணை போகிறது தானே அமைதியாக இருக்கிறது. இங்கே இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் பவர் யாருக்கு அதிகமாக இருக்குது? நீதிபதி போட்ட தீர்ப்பு தான். அப்போ அதுக்கு நீங்கள் துணை போகிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஃபேம் இல்லாத ஒரு நபரை வச்சு எதிர்க்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு நாளைக்கு புஷி ஆனந்த் வந்து பாஜகவை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னா பெரிய வைரல் ஆகும். சீரியஸாக. ஏன்னா பொதுச் செயலாளர் என்னடா திடீர்னு அரசியல் பேசுகிறாரு, ஆனால் அவர் பேச விட மாட்டாங்க. பத்திரிகையாளர்கிட்ட கூட பேச விட மாட்டாங்க. சார் சமூக பிரச்சனை பற்றி எதாவது பேசுங்கன்னா, சமூகம்னா என்ன அப்படின்னு கேட்பார். அதுவும் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா, சமூகம்னா என்ன ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு கேட்பார். அப்படியான ஆள் அவர். அப்போ யாரை இவங்க ஹேண்டில் பண்ணி பாஜகவை எதிர்க்க வைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வந்து இவங்க பண்ணிட்டு போன நாடகம்.